वंदे वृंदावनम वल्लभीजन वल्लभ जयंती जयंती भूषण श्रीमान वेंकटनाथार्य कवितार्थिकेसरी वेदांताचार्य दत्तां सदा प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातुमामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपत्तां श्रुतिम् आकर्षणानि निगमान्तसरस्वतीनाम् उच्चाटनानि बहिरन्तरूपप्लवानां पत्यानि घोरसञ्जरपीडितानां कृत्यानि भान्ति यतिराजमुनेर्वचांसि आकर्षणानि निगमान्तसरस्वतीनाम् उच्चाटनानि बहिरन्तरूपप्लवानां पत्यानि घोर भवसञ्जरपीडितानां कृत्यानि भान्ति यतिराजमुनेर्वचांसि. இந்த ஸ்லோகத்துல யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கு. அது ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதினாம், அப்படி வேதாந்த வாக்குகளை அது வேதாந்த வாக்கியங்களை அப்படியே தன்னகத்தே அழைப்பனவா இருக்கு. எப்படின்னா வேதாந்தம் பலவானத்தினால, எண்ணிலடங்காத வேதமானத்தினால அது பலபடியா அது சொல்றது. அது பலபடியா சொல்றதுனால அது ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றா போல ஆபாத்ததா தோன்றுது. எல்லாரும் அப்படிதான் ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்ற. இது ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது சாமானிய சப்தத்தை விசேஷ சப்தத்துல பர்யவசானம் பண்ணி அர்த்தம் சொல்லணும். அதாவது ஒரு வஸ்துவுக்கு பல விசேஷணங்கள், பல தன்மைகள் இருந்ததுன்னா அந்த வஸ்துவை எல்லாத்தும் தன்மைகளும் கூடின ஒரு வஸ்துவா அதை சொல்லணும். ஒருத்தன் நல்லவனா இருக்கான், அவன் அழகனா இருக்கான், அவன் அறிவாளியா இருக்கான், அப்புறம் உதாரசீலனா இருக்கான் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரயோஜனம் கருதி அவன் என்னை போல நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்றான். அவனை போல அழகனே கிடையாது, அவனை போல அறிவாளியே இல்லை, அவனை போல ஞானவானே தான், அறிவாளி தான், ஞானவான் தான் ஆயிடுச்சு, உதார குணம் படைத்தவன் இல்லை அப்படின்னு சொன்னா இவன் வேற அவன் வேறன்னு இல்லை. தனித்தனியே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விசேஷத்தை கருதி ஒவ்வொரு விசேஷத்தை அந்தந்த சமயத்துல சொல்றாங்க. அவன் நல்லவனாயும் அறிவாளியாயும் உதார குணனாயும் அழகனாயும் இருக்கக்கூடியவன் மொத்தம் சேர்த்து சொல்லணும். அதுபோல சத்சப்தம், பிரம்மசப்தம், ஆத்மசப்தம், சத்துன்னா இருக்கக்கூடியது அர்த்தம். பிரம்மசப்தம்னா பெருசா இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மசப்தம்னா அறிவுள்ளதா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் நாராயணனா இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் சாமானிய சப்தத்தை விசேஷ சப்தம் எல்லா சப்தத்தையும் எடுத்துட்டு சாமானிய சப்த விசேஷ
சில சப்தத்துல பரிவசானம் பண்ணி அர்த்தம் சொல்லணும். அப்படி எல்லா வாக்கியங்களையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னுடைய சூக்தியில ஒன்றாக எடுத்து அதெல்லாம் நிர்ணயம் பண்றதுக்கு அதனால நிகமாந்த சரஸ்வதி நாம் ஆகர்ஷணானி எல்லாத்தையும் தன்னகத்தே எல்லா சப்தத்தையும் ஆயிடும். அது போல பிரபஞ்சம் எம்பெருமான் பரன், எம்பெருமான தவிர இருக்கக்கூடியது எல்லாம் அவரம். அப்படி இருந்துச்சே, அப்போ உபனிஷத்துல எம்பெருமான பரன்னு சொல்றது, பிரபஞ்சங்கள்லாம் அவரம்னு சொல்றது. இப்படி பிரிச்சு சொல்லக்கூடிய பிரகரணம் இருக்குது. அபேத ஸ்ருதி, பேத ஸ்ருதி. எம்பெருமானுக்கும் பிரபஞ்சமும் வெவ்வேறு வெவ்வேறு தன்மை. அதாவது எம்பெருமான் நித்யன், எம்பெருமான் உயர்ந்த கல்யாண குணங்கள்லாம் கொண்டவன். அவனுக்கு ஸ்வரூப சுவாவ மாறுபாடுகளே அற்றவன். அவன் எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவன் அப்படின்னு ஏகசாஸ்தா அப்படின்னா சொல்றது. இதெல்லாம் சுவாவ ஸ்வரூபாதிகள்லாம் மாறுபடக்கூடியதா இருக்குது இந்த அவர தத்துவம்லாம். அதனால இதுக்கு விருத்தி சாசனங்கள்லாம் உண்டு. இது என்னைக்கும் இது எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியது இல்லை. இதெல்லாம் நியாமியமான வஸ்து அப்படின்னு இதனுடைய தன்மைகள்லாம் வேதமா சொல்றது. எம்பெருமானையும் பிரபஞ்சத்தையும் வேதமா சொல்றது. அது பேத சுத்தி. அபேத சுத்தி அப்படின்றது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எம்பெருமான் மொத்தம்தான் இருக்கான் அப்படின்னு, ரெண்டாவது வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்ற அபேத சுத்தி. இப்படி சொன்னாக்கா ஒவ்வொருத்தர் என்ன பண்றா, பாத்திகள் அப்படின்னு சொன்னா அபேத சுத்தியை எடுத்துட்டு பேத சுத்தியை கவனமா வச்சு, வைதிகள் பேத சுத்தியை எடுத்துட்டு அபேத சுத்திய கவனமா விட்டு. இது தவிர கடக சுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்தர்யாமித்தெல்லாம் சொல்லக்கூடியதானே. அதாவது எம்பெருமான் இதெல்லாம் உடலா கொண்டிருக்கான். இந்த அவரமான தத்துவம் இருக்குது, சேத்தனா சேத்தனத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி அது உள்ள உறங்கி அதை சரீரமா கொண்டு அவன் அழிவில்லாதவன் அவன் இருக்கான் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்தர்யாமி தாமனம் இருக்கு. அது வந்து இப்போ இதை வச்சுண்டு இந்த பேதாபேத ஸ்ருதி, இந்த பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதின்னு பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதின்னு இருக்க, இது ரெண்டுத்தையும் ஒருங்க விட்டு எம்பெருமான் இது மாதிரியாக இருக்கக்கூடியவன். அதாவது பிரபஞ்சத்தெல்லாம் அவர தத்துவமா இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனமான பிரபஞ்சத்தெல்லாம் தனக்கு சரீரமா கொண்டிருக்கான். இந்த பிரபஞ்சமெல்லாம் எம்பெருமானால படைக்கப்படுறது. எம்பெருமான் இதை சரீரமா வச்சுண்டு அனுபவிக்கிறான், ஆள்றான், உண்டு நியமிக்கிறான். அதனால அபேத ஸ்ருதி அப்படின்றது இந்த சேத்தனா சேத்தனம் சேர்ந்ததான
இந்த இது இருக்க அது ஏக தத்துவம் அப்படின்னு சொல்லி அது ஏக தத்துவம் அப்படின்னா எம்பெருமான் ஒருவனே, சேத்தனா சேத்தன விசிஷ்டமான எம்பெருமான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு பேதம் அப்படின்னா சேத்தனத்தினுடைய தன்மை அது. அதனால இப்போ என்ன ஆகுது, ஒன்று அப்படின்னு சொல்றது அதான் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு. இப்படி அந்த பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் கடக ஸ்ருதியை வச்சு ஒருங்க விட்டு பண்ணி சரீராத்ம பாவத்தை ஸ்தாபிக்கிறார். சரீராத்ம பாவத்தை ஸ்தாபிக்கிறதாக இருக்கு. இது பண்ணி பிரபஞ்சம் மொத்தம் சேத்தனா சேத்தனம் அதான் ஈஸ்வராந்தர்யாமியா இருக்கக்கூடிய இது அப்படின்னு சொல்லி அதை ஸ்தாபிக்கிறார். இப்படி எல்லா ஸ்ருதிகளையும் ஒருங்க விட்டு பண்ற, எந்த ஸ்ருதியையும் கவனமா இது பண்ணி அந்த ஸ்ருதிக்கு பிராதானியம் இல்லை அப்படின்னு சொல்லாத எல்லாத்தையும் அப்படியே அது சமன்வயப்படுத்துறார். அதனால மற்றவர்களை போல ஒரு ஸ்ருதியை ஆதாரம் கொண்டு இன்னொரு ஸ்ருதியை அனாதரம் பண்றதில்லை, கவனமா பாவிக்கிறது இல்லை. அதனால இந்த பாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு இது இருக்குதே, அத இந்த 4 கிரந்தத்துல ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த 4 இதையும் இந்த 4 கிரந்தத்தினால இந்த 4 கிரந்தத்தையும் இதுக்கு பொருளுடையதா ஆக்கிறார். நிகமாந்த சரஸ்வதி நாம் ஆகர்ஷணானி. இதுதான். இது மாத்திரம் இல்லை, ஏக தத்துவம்னு சொல்லச்சே இதான் அத்வைதம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்னு ரெண்டாவதே இல்லைன்னு சொல்லச்சே இந்த விஷயங்கள் தான் திருமந்திரத்திலையும் ஏன்னா சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு இருக்கிறதுனால அனன்ய தேவதாகத்துவம் பிரணவத்துல என்ன அனன்ய தேவதாகத்துவம், அதாவது அனன்ய சேஷத்துவம். அப்புறம் நமசப்தத்துல அனன்ய உபாயத்துவம், எம்பெருமான தவிர பிரணவத்துல எம்பெருமான தவிர வேறு தேவத்தை கிடையாது அப்படின்னும், எம்பெருமான தவிர நாம யாருக்கும் சேஷம் கிடையாது அப்படின்றது பிரணவத்துல சொல்லப்படுது. நவசப்தத்துல இது எது எப்படி தெரியுது அப்படின்னா எல்லா வேதாந்த வாக்கியங்களும் எடுத்து அதனுடைய சாரமா இருக்கக்கூடிய மூலமா இருக்கக்கூடிய இந்த மூல மந்திரத்துல இப்படி இது பண்ணு. அதுக்கப்புறம் எம்பெருமான தவிர வேற ஒரு உபாயத்தை பற்றாது இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த எம்பெருமான் உபாயமான் இருக்கிறான்னு அனன்ய உபாயம், அனன்ய உபாயமா நாம இருக்கோம்னா எம்பெருமான தவிர அந்நிய உபாயத்தை கை கொள்ள இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்றோம். அப்போ அந்த எம்பெருமான் தான் சர்வத்துக்கும் உபாயமா இருக்கான். எம்பெருமான் தான் சர்வத்துக்கும் உபாயமா இருக்கான். அதனால அதே மாதிரி எம்பெருமான் தான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்றது.
நாராயணாயான்ற பதம். அதனால இதெல்லாம் எது மூலமா அந்தர்யாமி பிராமணத்தினால எம்பெருமான் எல்லாத்து உள்ளேயும் உறங்கி அவன் எல்லாத்தையும் ஈசனா இருந்து அதை அனுபவிக்கிறதுனால அவன்தான் எல்லா தேவதையை காட்டிலும் மேம்பட்டவனா இருக்கக்கூடியவன். அவன்தான் எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருந்து அனுபவிக்கிறதுனால அவன் தான் உபாயமாறான், அனன்ய உபாயத்துவமா நாம இருக்கக்கூடிய தன்மையை காட்டுறது. அதே போல எதை பண்ணாலும் அவனுடைய கைங்கரியமாத்தினால அனன்ய பிரயோஜனத்துவமா நாம இருக்கணும். அதனால இப்படி மற்ற மதங்கள்லாம் இந்த மாதிரி எல்லா உபனிஷத் வாக்கியங்களையும் ஒருங்க விட்டு இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்றதில்லை. இதுக்கு மூலமா இருக்கக்கூடிய திருமந்திரத்துல நிஷ்ட உடையவர்கள் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய நிஷ்ட உடைய ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த மாதிரி எல்லா சுத்திகளையும் ஒருங்க விட்டு அர்த்தம் காண்பித்தார். அதனால அந்த வேத வாக்கியங்கள்லாம் எங்க பிரதிபாதனம் பண்ணி அதெல்லாம் ஒருங்க விடுறார் அப்படின்னா பாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கரங்கள். அதனால இந்த 4 கிரந்தங்கள் மற்றதெல்லாமும் பண்ணுமா இருந்தா கூட இத தனிப்பட்டதா இதுக்கு இந்த 4 கிரந்தம் பிரயோஜனமா இருக்கு, விசேஷ பிரயோஜனமா. ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதினா இந்த 4 கிரந்தங்கள்னால நிகமாந்த சரஸ்வதியை அவர் ஆகர்ஷணம் பண்றார். இந்த 4 கிரந்தங்கள் தானே இப்போ எதிராஜ முன்னேறு வட்டாம்சி தானே. இந்த 4 ஸ்ரீசூக்திகள் கிரந்தங்கள் வேதாந்த வாக்கியங்களை அருகே அழைக்கிறது. உச்சாடனானி பகிரந்தருபப்ளவானாம் உச்சாடனானி பகிரந்தருபப்ளவானாம் உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய உபதிரவங்களை ஓட்டுறது நிராசகங்களா இருக்குது. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய உபதிரவங்களை நிராசகங்களா இருக்கு. பொதுவா பகிஹி உபதிரவம் அப்படின்னு சொல்றது புதுஷ்டி மதத்தை சொல்லி, அந்தர் உபதிரவம்ன்றது இந்த ராகாதிகளை சொல்றா போல சொல்றதா அர்த்தம் சொல்லலாம். ஆனா பகிர் உபப்ளவம் அதாவது இந்த புத்ருஷி மதங்கள்லாம் சொல்றது அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாம். அந்தர் உபப்ளவம்னு சொல்லத்தே அதாவது பகிர் உபப்ளவம் அப்படின்னு சொல்றது இப்படின்னு சொல்லலாம். வேத பாக்ஷாலா இருக்காளே அவளுடைய மதத்தை சொல்லலாம். அந்தர் உபப்ளவம்னு சொல்லத்தே வேதத்தை ஒத்துண்டு வைதிக மதமா இருந்து அத்வைதாதிகள் இருக்காளே அவளை தான் சொல்லலாம். இது எல்லாத்தையும் இந்த கீழே சொன்ன 4 இருக்கு, பாஷ்யம், தீபம், சாரம், அது மூலமா இவாளெல்லாம் நிரசனம் பண்றார் அப்படின்னு உச்சாடனானி அவளெல்லாம் ஓட்டுறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகிர் உபப்ளவம் அப்படின்றது என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கு,
அந்த பதார்த்தங்கள்லாம் நம்மதுன்னு பாவிக்கிறோமே, அது ஒவ்வொரு காரணத்தினால நாம ஒரு அரசன் இருக்கான், இந்த நாடு என்னுடையது அப்படின்னு பிரகடனம் பண்றான் இன்னொரு நாட்டை ஜெயிச்சு. அதே போல நாம சம்பாதிச்சு ஏதோ சில பல பொருள்களை வாங்குறோம், உடனே இதெல்லாம் என்னை சேர்ந்தது, எனக்கு அதீனம் அப்படின்னு சொல்றோம். அந்த மமகாரங்கள்லாம் இருக்கு, மமகாரங்கள்லாம் இருக்கு. அது பகிரூபப்ளவம். அதுக்கப்புறம் அந்த ரூபப்ளவம் என்னது அப்படின்னா, நான் நான் நான்னு அகங்காரம், நான் அப்படின்னு சுதந்திரனா நம்ம நினைக்கிறது. அதாவது மற்ற பொருள்கள்லாம் நம்முடைய பொருள் நினைக்கிறது, இது ஆத்மா சுதந்திரன் அப்படின்னு நினைக்கிறது. இது ரெண்டுத்தையுமே இதுதான் ரொம்ப 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 பெரிய உபதிரவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. என்ன உபதிரவம்? சம்சாரத்திலேயே சுழலக்கூடியதான உபதிரவத்தை அது பண்றது. உச்சாட்டனானி அப்படின்னு இந்த இடத்துல பதத்தை போட்டிருக்காரு. உச்சாட்டனம்னா ஓட்டுறதுன்னு அர்த்தம். உச்சாட்டனம்னா அதாவது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உடனே ஒரு மந்திரத்தை ஏதோ மந்திரத்தை ஜபிச்சு வேப்பலையை வச்சோ துணியை வச்சோ ஓட்டுறான். மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த பேய் முதலிய தோஷங்கள் அதை பிடிச்சவனை விட்டு ஓடி போடும். அது போல இந்த பகிரந்த ரூபம் அப்படின்றது நமக்குள்ளேயே இருக்குது. வெளிப்பொருள் மொத்தத்தையும் நமதுன்னு நினைக்கிறது. அப்புறம் நம்ம சுதந்திரன், நமக்கு நாமே அப்படின்னு நினைக்கிறோம். இத எதை கொண்டு இத ஓட்ட முடியுது அப்படின்னு, எப்போ இது நம்ம இடத்துல இருந்து போறது அப்படின்னு சொன்னா சரணாகதி பண்ணாதான் போறது. இந்த அகங்கார மமகார சுவாதந்திரியங்கள் போயிட்டுன்னா சுவாதந்திரிய நிவர்த்தி ஏற்பட்டுதுன்னாதான் மோட்சம். இத நமசப்தத்துல நமஹா கிஞ்சித் சாத் ந மமா, அதாவது நமஹான்ற 2வது பதம் இருக்க அது சரணாகதி பரமாகுது. அது என்ன மாதிரி தன்மையை கொடுக்குறதுன்னா, ந மகா எனக்கு இல்லை, எனக்கு நான் இல்லை, எனக்கு நமம கிஞ்சிச்சாத், எனக்கு கிஞ்சித்தும் இல்லை, அதனால் நான் சுதந்திரன் இல்லை அப்படின்றது காட்டுறது. அதனால சரணாகதி பண்ணக்கூடிய தன்மை அது காட்டுறதுனால இந்த சரணாகதி கத்தியம் அதனுடைய இன்னும் கொஞ்சம் விரிவா இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்க கத்தியம். அதுக்கப்புறம் அதனாலே நமக்கு ஏற்படக்கூடியதான நம்ம பிடிச்சிருக்க இந்த பேய் போன உடனே நம்முடைய சுவாபாவிக ஆவிர்வாவம் வருது. பெருமாளை போய் அங்க கைங்கரியம் பண்றோம். அந்த கைங்கரியத்தை பண்ணக்கூடிய இடம் அந்த எம்பெருமான், அது எப்படியான ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய வைகுண்ட கத்தியம். இந்த 3 கத்தியத்ரயம், அதான் 3 கத்தியங்கள் கத்தியத்ரயம்னு சொல்லக்கூடியதுனால அது என்னது? இதனால உச்சாடனானி பகிரந்த ரூபப்ளவானாம், இந்த 3 கத்தியங்களும்
பகிரந்த உபகுலான ஓட்ட உபதிரம் அப்படின்றது. இப்போ மற்றதெல்லாம் அந்த நாளும் கூட இந்த மாதிரி பண்றது அப்படின்னு சாமான்யமா சொல்லலாம்னாலும் இந்த கத்தியத்திரையும் விசேஷிச்சு இந்த காரியத்தை பண்றது. ஏன்னா சரணாகதி பண்ணவனதான் பாபங்கள் மொத்தம் போறது. பாபங்கள் என்ன பண்றது? அகங்காரம் மமகார சுவாதந்திரத்தை உண்டு பண்றது நமக்கு. அதனால அத இந்த சரணாகதி மந்திரமான நமசப்தத்துல அங்க காண்பிச்சிருந்தாலும் அனுஷ்டான பர்யந்தமா நமக்கு உபயோகப்படக்கூடியதானே அந்த சரணாகதி மந்திரம். அந்த சரணாகதி மந்திரத்தினுடைய வியாக்கியானம், அதனால பெறக்கூடிய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு பூர்வகண்டத்தினால பண்ணக்கூடிய சரணாகதி, உத்தரகண்டத்தினால கலையற்ற கைங்கரியத்தை அங்க போய் பண்றமே, அது ரெண்டுத்தையும் காண்பிக்கிறது. அதனால இந்த சரணாகதி பண்ணி இந்த பகிரந்த உபகுலத்தெல்லாம் ஓட்டி அந்த உத்தரகத்தை நாம அங்க போய் பண்றோம் அப்படின்றத காண்பிக்கக்கூடிய இந்த கத்தியத்திரயம் இருக்க. அதனால அதான் அதுக்கு ஹேத்துவா இருக்கிறது எது? துவயமந்திரம். சரி, அதனால அந்த துவயமந்திர விவரணமா இருக்கிறது தான் இந்த கத்தியம். இந்த கத்தியத்திரயங்கள், கத்தியத்திரயம் இருக்கு, அது உச்சாட்டனானி பகிரந்தர் உபப்ளவானாம் அப்படின்ற விஷயத்துக்கு உண்டான எதிராஜ முனேர் வசாம்சி. அப்படி பத்யானி கோரபவ சஞ்சர பீடிதானாம், அதாவது சம்சாரமாகிற கோரபவம் என்ன, ரொம்ப கோரம்னா அதை அவ்வளோ குரூரமா அதனுடைய கொடிய தன்மை இருக்குதே, அதை வர்ணிக்கவே முடியாது. தீவிரமா இருக்கக்கூடிய, பயங்கரமா தீவிரமா இருக்கக்கூடியதான அந்த சம்சாரம் இருக்குதே, அப்படிப்பட்டதான சஞ்சரம் நம்ம எப்பவும் அப்படியே சூழ்ந்து இருக்குது. ஒருபோதும் ஜுரம் இல்லாம இல்லை. சஞ்சர பீடிதானாம், அப்படி அதனால பீடிக்கப்பட்டு துன்பமுற்றவர்களுக்கு பத்யானி, அது நன்மை செய்யக்கூடியதா இருக்குது. அதாவது நன்மை செய்யறதுன்னா அந்த கோரமான வியாதிய குறைச்சி வியாதிய போக்கடிச்சு நமக்கு நன்மை பத்தியமா இருக்குது. பத்தியமா இருக்குதுன்னா நன்மை செய்யக்கூடியதா இருக்குது. அது எது அப்படின்னு சொன்னா, நாம இந்த பவமாகிற ஜுவரம், சஞ்சுவரம், அதனால பீடிக்கப்பட்டிருக்கும். நன்னா ஸ்வரம், அந்த ஜுவரம் வியாதி, அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 வியாதி. அது எப்படி இருக்குது? சஞ்சரம் சமயத்து நம்ம விட்டு 4 பக்கமும் அப்படியே நம்ம அழுத்துறது. ஜுரம் பிடிக்கப்பட்டிருக்கு. அதான் வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு ஒரே சமயத்துல வயிற்று வலி, தலைவலி, கண் வலி, பல்வலி, மூட்டு வலி எல்லாம் இருந்ததுன்னு அந்த மாதிரி அது எல்லா பக்கங்களும் இது பண்ணு. அதுக்கு நன்மை செய்ய வல்லதா இருக்குது அப்படின்னு சொல்ற. அதனால 3வதா இருக்கக்கூடிய சரம ஸ்லோகம் இருக்குதே, எல்லாத்துலயும் எல்லாம் இருந்தா கூட அங்க இத நமக்கு சரம ஸ்லோகம் தான் விதிக்கிறது. சரணாகதி பண்ணி நமகான் அங்க காண்பிக்கிறது.
சரணாகதியினுடைய தன்மையை சரணம் பிரபத்தியேன்னு இந்த சரணாகதியை பண்ணுகிறேன்னு அனுஷ்டானத்தை காண்பிக்கிறது இது. ஆனா இத பண்ணுன்னு சொல்றது எது? விதிக்கிறது. எத்தனையோ இருக்குது லோகத்துல, நிறைய வஸ்துக்கள் இருக்குது. இல்ல இந்த வஸ்து இருக்குது அப்படின்றது தெரியறது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது இது பண்றதுனால. அது போல நமஹான்னு இதுல சரணாகதி தெரியுது. ஆனா சில பொருள்களை அனுபவிக்கிறாளே, அவளுடைய பேட்டி மாறி கொடுக்குறான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே. அது மூலமா அந்த அனுஷ்டானம் தெரியுது. ஆனா டோரா வந்து அந்த ப்ராடக்ட் என்ன பண்றா, இது ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குறோம், நீ இதை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திட்டு அப்புறம் ஃபர்தரா நீங்க ஆர்டர் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இதை ஸ்பெசிமன் உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கோங்க, இதை உபயோகப்படுத்திட்டு நீங்க இந்த கூப்பனை நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் ரேட்ல இந்த இதை தரோம், டோர் டெலிவரி வந்து பண்றோம் அப்படின்ட்டு டோரா ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்துட்டு போறானே வாங்கறதுக்கு. அதுபோல சரணாகதி பண்ணுன்னு விதிக்கிறது. இங்க எப்படி வாங்குன்னு சொல்றத ஒரு ஸ்பெசிமன் ஃப்ரீயா கொடுத்து அதுல ஏதோ ஒரு இதை கொடுத்து அப்படியே அதை கொண்டு கொடுத்தாக்கா பண்றோம்னு சொல்றானோ, அது போல நீ சரணாகதியை விதிக்கக்கூடிய அந்த சரணாகதியை விதிக்கிறதுனால நாம சரணாகதி பண்றோம், அவனுக்கு ஆட்பட்டுறோம். அந்த ஆட்பட்டுட்டதுனால அவன் அதிகாரி கிருத்தியமா நாம அந்த சரணாகதியை பண்ணிடணும். சரண்ய கிருத்தியமா அவன் என்ன பண்றான், மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்றான். அது தவிர உத்தர கிருத்தியமா இங்க இருக்கக்கூடிய நாள் இதுவரையில் நாம இருந்திருக்கோம். இன்னைக்கு சரணாகதி பண்ணிட்டு இதுக்கு மேல் கொண்ட நாள் சரீர பதனம் மரண பர்யந்தம் இங்க இருக்க போறோம், தேகாவசான பர்யந்தம். அதுக்கு உத்தர கிருத்தியம் மாசுக்கா நீ சோகிக்காதே அப்படின்னு சொல்றானே. இப்படி 3 பேருடைய கிருத்தியத்தை காண்பிக்க கூடியதா இருக்கக்கூடிய அந்த சரம ஸ்லோகம், அந்த சரம ஸ்லோகத்தினால என்ன ஆறுது, நமக்கு உத்தர காலம் சரணாகதி பண்றோம். அதனால அந்த உத்தர காலத்துல நாம என்ன பண்றோம், கவலையற்று இருக்கும், சோகிக்காத இருக்கும். அதான் அது எது காண்பிக்கிறது, ஆரம்பத்திலேருந்து என்ன முதல்ல இவனுக்கு சோகம் எங்க கிளம்பிச்சு, தேர்முனை போர் முனையில 2 சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே சுதான் ஆரம்பிச்சு அங்க போய் பார்த்த உடனே எதிர்பக்கத்தில் இருக்க பந்து வர்க்கங்கள்லாம் அழிச்சு நாம் ஒரு ராஜ்யம் ஆளணுமான அங்கேருந்து சோகம் வந்தது. எல்லா சோகத்தையும் படிப்படியா குறைக்கக்கூடிய உபதேசங்கள்லாம் பண்ணி ஆத்மா நித்தியந்தத்தை சொல்லி பந்துக்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல தான் அவ பந்துக்கள், ஆத்மா நித்தியம் இந்த சரீரம் தான் இந்த பந்துன்னு ஒரு குறிப்பிட்ட சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சரீரங்கள்லாம் பந்து அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த சரீரத்துல அந்த ஆத்மா இருக்கிறவர்கள் அப்புறம் ஆத்மா வேற சரீரத்துக்கு போயிடும், ஆத்மா நித்தியம் அப்படின்னு சரீரம் அழியக்கூடியது அப்படின்றதெல்லாம் சொல்லி கர்மயோக ஞான யோகங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் எப்படி பகவத் பிரீத்தியர்த்தமாவே பண்ணணும், அப்போதான் அதெல்லாம் வந்து நன்மை பயக்கும். நமக்குன்னு பண்ணா அதெல்லாம் அனர்த்தத்தை விளைவிக்கும் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய சுபாவங்கள்லாம் சொல்லி ஈஸ்வரனான தன்னுடைய சுபாவங்கள்லாம் சொல்லி தன்னை அடையத்துக்கு உண்டான
பக்தி யோகத்தை சொல்லி அதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோகம் எல்லாம் சொல்லி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அதுக்கு அங்கம்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் சொல்லி கடைசியில எதுக்கும் ஆகாதவனா இருந்தா கையில் ஆகாதவனா இருந்தா சரணாகதி பண்ணி அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்த கீதை இருக்குதே அந்த கீதைக்கு பாஷ்யம்தான் உச்சாட்டனானி பகிர சத்யானி கோர பவ சஞ்சர பீடிதானாம். ஏன்னா இப்போ முன் வாக்கியத்துக்கும் இதுக்கும் என்ன மாறுதல் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம். முன் வாக்கியத்துல பகிரந்தர் உபப்ளவானாம் உச்சாட்டனானி ஓட்டுறதுக்கு பகிரந்தர் உபப்ளவங்கள்லாம் ஓட்டி அடைக்கப்படுறது. அதனால நாம தூய்மையாளனாகி ஆத்மாவனுடைய நிஜஸ்வரூபத்தை அடைஞ்சி அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றத காண்பிக்கிறது. அதாவது வைகுண்டம் போய் சேர்ந்துறத காண்பிக்கிறது. இங்க நாம பகிரந்தர் உபப்ளவத்தினால நாம அப்படியே அந்த கோரமான வியாதியை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வியாதி விடுபட்டு நாம ஸ்வஸ்தனா அங்க போய் கைங்கரியம் பண்றத காண்பிக்கிறது. இது அப்படி இல்லை. இந்த ஜுவரத்துல அதாவது பகிரந்திர உபப்ளவம் தான் இந்த ஜுவரம். இந்த ஜுவரத்துக்கு பத்தியம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. இந்த ஜுவரம்ன்றது என்னது? இந்த பகிரந்தர உபப்ளவானமான இந்த சரீரம் இருக்குது, அதுக்கு ஆஸ்பதமா அதை அனுபவ ஹேத்துவா இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்குது. இந்த சரீரம் சரணாகதி பண்ணினா, அதாவது சரணாகதி பண்றதுக்கு முன்ன இந்த சரீரம் பகிரந்தர உபப்ளவத்தோட கூட இருக்குது, மரண பரியந்தமும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பகிரந்தர உபப்ளவம் ஓட்டப்படுறது. அது ஓட்டப்படுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுன்னு சொல்றோமே, அது போல இந்த சரணாகதி பண்றோம். அது அப்போ பலன் தருது. அதாவது இந்த மருந்தை நீ சாப்பிட்டியானா இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு வியாதி நீங்க சொத்தமா இருப்பேன்னு சொல்றானோ இல்ல, அத போல அந்த வியாதியை ஓட்டுறது நாம சொஸ்தமானது அப்போ வைகுண்டத்துக்கு போச்சு. அத சொல்றது அங்க. இங்க என்ன சொல்றதுன்னா, நாம என்ன பண்றோம், ஜுரத்தால பீடிக்கப்பட்டிருக்கோம். எப்ப பீடிக்கப்பட்டிருக்கோம்? அனாதி காலமா பீடிக்கப்பட்டிருக்கோம். அதை விட்டுடுவோம். இந்த ஜன்மம் ஆரம்பத்திலேருந்து பீடிக்கப்பட்டிருக்கோம். சரணாகதி பண்ற வரையிலும் பீடிக்கப்பட்டிருக்கோம். சரணாகதி பண்ண அப்புறம் அந்த சரீரம் இருக்குது. அதான், அதாவது பத்தியம் எப்ப எடுப்போம்? பத்தியமா நாம இருக்கிறது இந்த ஜுரத்தினால பீடிக்கப்பட்டு ஜுரம் விடுற வரையில், அதாவது ஜுரத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிறவன் அந்த ஜுரம் போகணும்ன்ற, அந்த வியாதி போகணும்ன்ற காலம் வரையில் பத்தியமா இருப்பான். அதுதானே ஜுரம் அதுக்கு வியாதி நிவர்த்தியத்தும் ஒரு ட்ரீட்மெண்ட் அவன் எடுக்கல, சிகிச்சை பண்ணிக்கலன்னா அது வரையில் அது தனியே போயிட்டே இருக்கும் வியாதி. அப்புறம் சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சான்னா அதான் பத்தியம். அதுல எப்படி எல்லாம் சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கிறான். அந்த மாதிரி நடக்கிறது என்ன ஆகுது, அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அதுக்கப்புறம் ஸ்வஸ்தமா இருக்கான். அது ஸ்வஸ்தமா இருக்கக்கூடியது வியாதியை நன்னா ஓட்டியாச்சின்னு அர்த்தம். பூர்வத்துல வியாதி 3 நிலைமை. முதல்ல வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை,
வியாதி போறதுக்காக நாம பத்தியமா இருக்கக்கூடிய காலம் அந்த ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு உண்டான நெறிமுறையில இருக்கமே அது. அதுக்கப்புறம் வியாதி நிவர்த்தமாய் சொஸ்தமான தன்மை. உச்சாட்டனானி பகிரந்தர உபப்ளவானாம்னு சொல்றது இந்த வியாதி பிடிச்சிருக்குதே, பேய் பிடிச்சிருக்குதே, வியாதியாய பேய், அதை ஓட்டி ஸ்வஸ்தமா இருக்கிற இதை காண்பிக்கிறது. அது துவயமந்திரத்தினால, அதான் சரணாகதியினால நமக்கு அந்த ஸ்வஸ்தமான தன்மை அந்த போது வருது. இப்ப சரணாகதி பண்ணின நாள்லேருந்து இங்க இருக்கக்கூடிய நாட்கள் இருக்க தேகாவசான பர்யந்தம், அப்போ இந்த சஞ்சரத்தினால பீடிக்கப்பட்டிருக்குமே, அப்ப நாம பத்தியமா இருந்தோம்னா அந்த வியாதியினுடைய ரொம்ப பூரமான தன்மை கொஞ்சம் குறைஞ்சி 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 அப்புறம் நிசேஷம் அந்த வியாதி பயிரும். அது போல இங்க இருக்கக்கூடிய நாள்ல சரணாகதிக்கு உத்தர காலத்துல சோகிக்காதேன்னு சொன்னானே அந்த விஷயத்தை அப்போ நாம என்ன பண்ணணும்? கண்ணன் கீதையில சொன்னபடிக்கு நாம எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பிச்சுட்டு, எதிலையும் எத்தரோசி எதாசி எஜ்ஜுகோதி ததாசி எத்து எத்தபஸ்தி கௌந்தேயா தத்புருஷம் அதர்ப்பணம் அப்படின்னும், சுகதுக்கே சமேகிருத்தா லாபாலாபோ ஜெயா ஜெயோ அப்படின்ற ரீதியில அதை எது வந்தாலும் அப்படி சமமா, சுகம் வந்தா உதிச்சு கொண்டாடுறது, துக்கம் வந்தா அப்படியே தழும்பி அப்படியே அழகுது, அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் துவந்தங்கள் இருக்க, சீத்தமா இருக்கிறதோ உஷ்ணமா இருக்கிறதோ எல்லாத்தையும் சமமா பாவிக்க கூடியவனா இருந்தாதான் இதுவா இருக்கும். அப்பதான் சரீரம் அதான் நாம நன்னா இருப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி ஆகார விஷயங்களையும் சாத்திக ஆகாரத்தை எடுத்துக்கணும், இன்னும் எத்தனையோ நெறிமுறைகள்லாம் சொல்றேன். அப்படிப்பட்ட கீதைக்கு வியாக்கியானமான கீதா பாஷ்யம், அந்த கீதா பாஷ்யத்திலே பல பேர் துவைத பரமா அத்வைத பரமா அப்படி இல்லாம வியாக்கியானம் பண்ற. அதனால இந்த கீதா பாஷ்யம் இருக்குதே, இது பத்யானி கோர சஞ்சர பீடிதானாம், கீதையில சொன்னபடிக்கு நாம உத்தர கிருத்தியத்துல நடந்துட்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஜுவரத்துல பீடிக்கப்பட்டவாளுக்கு பத்தியம் போல, இத்தனை நாளா ஜுவரத்தில் நாம பீடிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுனால அந்த ஜுவரம் தாறுமாறா ஏறி பீடிச்சுட்டே இருக்குது. ஆனா இப்போ அந்த ஜுவரம் பத்தியமா இருக்கிறதுனால உத்தர காலத்துல சோகிக்காதபடி அப்படியே நாம பாட்டுக்க நன்னா இங்க இருந்துருக்கோம். முக்தானுபூதி, அங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை இந்த லோகத்திலேயே அனுபவிக்கிற மாதிரி, அதாவது பத்தியமா இருந்தோம்னு டாக்டர் இது சர்க்கரை அதிகமா சாப்பிடாது, உப்பு அதிகமா சாப்பிடாது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னா அதுபடி இருந்தோம்னா இந்த வியாதி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எப்படி. அதான் பத்தியம். அந்த கோர சஞ்சர பீடிதான பூர்வ காலத்துல அப்படி இருந்தவாளுக்கு உத்தர காலத்துல மாசுச்சகான அவன் சொன்னானே கண்ணன், அதுக்கு கீழே சொல்லிட்டு இருக்கானே முதல்ல இருந்து, அதுபடியெல்லாம் அந்த கீதா பாஷ்யத்துல விவரமா நன்னா சாய்க்கிற அந்த கீதா பாஷ்யமாகப்பட்டது இந்த நமக்கு கண்ணன் சொன்ன அர்த்தத்தை நன்னா காண்பிக்கிறதுனால கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீதையில எப்படி பெருமாள் செழுமையான பொருள் சொன்னாரோ அந்த பொருள் மொத்தம் நமக்கெல்லாம் தெரியற மாதிரி சொன்ன ராமானுசன், அது தெரியற மாதிரின்னா அதுபடி அனுஷ்டிக்க காட்டின ராமானுசன் இருக்காரு. அதான் அந்த கீதா பாஷ்யம் இந்த சஞ்சர பீடிதானா, அதாவது ஜுவரத்தினால பிடிக்கப்பட்டவா அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சாக்கா அது அதுக்கப்புறம் அதுக்கு பத்தியமெல்லாம் இருக்கணும். அது போல இது
அமையிறது. அதனால கீதா பாஷ்யமாகப்பட்டது பஞ்சர பீட்டானாம் அவளுக்கு பத்தியமா இருக்குது. இப்ப உடனே இதுல ஒரு சந்தேகம் வரும். கீதா பாஷ்யத்துல கண்ணன் சொல்லப்பட்டபடிக்கு சரணாகதி பண்ணவாதான் அப்படி நடந்துக்கணுமா, பூர்வத்துல நடந்து கூடாதா அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் தான் அது சரணாகதி பண்ணவனுக்கு அது சொல்லிருக்குது அப்படின்னு சொன்னா, இது மாசுச்சகான்னு சொன்ன அர்த்தம் சரணாகதி பண்ணவாளுக்கு தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரணடை மாமேகம் சரணம் விரஜா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு சொல்லிருக்கிறது சரணம் அடைஞ்சவாளுக்கு தான். நான் எல்லா பாவத்திலையும் உன்னை விடுவிக்கிறேன், நீ எந்த சந்தேகமும் படாது. ஆனால் அது சரணாகதி ஆளுக்கு தான் அந்த கடைசி ஸ்லோகம். சரணாகதி பண்ணி நான் உன்னை காப்பாற்றுறேன், விடுவிக்கிறேன், மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறேன், நீ அதுல சந்தேகப்படாது. அதனால இந்த பத்தியம்ன்றது பூர்வத்திலேயே கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தரை பார்க்குறோம், நான் மாத்துக்கு வரா, உங்க லௌகிக்கமாகவே சொல்லிவிடுறேன், நான் மாத்துக்கு வரா, காபி சாப்பிடுங்களேன், வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஏதோ ஸ்வீட் பண்ணிருக்கா, அதை சாப்பிடுங்களேன், வேண்டாம். என்ன எல்லாத்தையுமே வேணாம் வேணாம்னு சொல்றேங்க. இல்லை வந்து என்னத்துக்கு சுகர் கண்டென்ட்லாம் வேண்டாம். ஏன் உங்களுக்கு சுகர் இருக்கா, நீங்க வந்து அதனால வேணான்றீங்களா? சுகர் இருக்கா அப்படின்னு நான் போய் டெஸ்ட்லாம் பண்ணல. ஆச்சு 40 வருஷம் ஆயிடுத்து வயசு. அதனால என்னத்துக்கு இதெல்லாம் திட்டமா இருந்தா அப்பப்போ இப்பதான் நான் ஆத்திர வச்சு காஃபி சாப்பிட்டு வந்திருக்கேன், இங்க வேற மறுபடியும் 2வது டோஸ் அப்படி அனாவசியமா வெறும கேக் அப்படியே சாப்பிட்றது. ஏதோ மொத்தத்தோடு சேர்ந்து இது பண்ணச்சே தண்ணியை கேக் வச்சு சாப்பிட்டோம்னா அது இப்போ கல்யாணங்களே ஒரு பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அது மொத்தத்தோடு இருக்கிறதுனால அந்த சமயத்தில் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதனால சுகர் இருக்குது நீ கண்ட்ரோல் பண்ணின்னு அவன் சொன்னாவுக்கு தான் நாம கண்ட்ரோல் பண்ணுவோம்னு அவன் சொல்றதுக்கு முன்னே நாம அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்றாளோ இல்லை. அது போல நாம வந்து எவ்வளோ நாளா அபத்தியம் பண்ணிட்டே வந்துட்டோம். இந்த ஜென்மத்துலதான் ஏதோ நமக்கு கொஞ்சம் ஞானம் வந்திருக்குது. ஏதோ சமாசனம்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆச்சாரியாளுடைய காலக்ஷேபம்லாம் பண்ணியிருக்கோம். சரணாகதி பண்ணாட்டா என்ன இல்லை, விஷயம் தெரிஞ்சிருக்குது, காலக்ஷேபம் பண்ணியோ இல்லை உபன்யாசம் கேட்டோ ஏதோ ஒரு விதமா பெருமாளுடைய அனுகிரகத்தினால விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லாம் அவனுக்காக பண்றதுன்றது தப்பு கிடையாது. அதாவது பத்தியம்னா உனக்கு இந்த வியாதி புரோரமா இருக்கு, நீ உடனே இதெல்லாம் விடணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாதான் பத்தியம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னே நாம கண்ட்ரோலா இருக்கோமோ இல்லை பத்தியம், அதுவும் பத்தியம்தான். கண்டபடி பண்ணாத கீதையில அவன் சொல்லிருக்கான அந்த மாதிரி திட்டமா சாப்பிடு, ஒரு பங்கு திரடம், ஒரு பங்கு திரவம், ஒரு பங்கு காத்து அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நாம சாப்பிட்டு இருக்கிறது அதுவும் பத்தியம்தான். வியாதி ஏன்னா நமக்கு வியாதி இருக்கிறது சித்தம், ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் நம்ம பாப புண்ணியத்தினால வந்த சரீரமானதுனால அது இந்த சரீரத்துல தான் ஒரு நல்வார்த்தைகள்லாம் கேட்டு ஒரு நல்ல புத்தி வந்துருக்குது. அதனால அந்த கண்ட்ரோலா இருக்குதுன்னு சொல்றல அந்த மாதிரி பத்தியமா கீதையை முன்ன இருக்கலாம். ஆனா பிற்காலத்திலையும் இப்படி இருந்தாக்கா அதனால இந்த இடத்துல பத்தியாமி கோர, அதனால பூர்ணமான வாழ்க்கையிலே அப்படி இருக்கலாம். சரணாகதி பண்ணவன் தான் உத்தர காலத்துல இப்படி இருக்கணும்னு சொல்லல. ஆனா நாமெல்லாம் சரணாகதால இருக்கோம். இப்பெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் 6 மாசம் ஆனாலே கூட முன்னையெல்லாம் வந்து 1 வருஷம் பர்யந்தம் கோவிலுக்கெல்லாம் ஆக்ஷன் போகக்கூடாது அப்படின்லாம் இருந்தது. இப்ப அப்படிலாம் இல்லை. 2 மாசத்துல கூட ஆச்சாரியன் சன்னதிக்கு ஆக்ஷன் போறது, ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் படணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படியே இந்த குழந்தைக்கும் சுத்த பண்ணிட வேண்டியது அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அப்படியே அந்த குழந்தை சரணாகதன் ஆயிடுத்து, அது சரணாகதன்
அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குதே. அதனால எப்ப வேணாலும் இதை இது பண்ணலாம். இப்போ இது எதுக்காக நாம சொன்னோம்? ஆனா சரணாகதி பண்ணாதான் பண்ணணும்னு இல்லை. சரணாகதி பண்ணாலேயே நல்லியானம் வந்த உடனேவே எப்படி ஜாக்கிரதையா இருக்குமோ ஜாகரூகமா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதனால்தான் இது பத்தியானி கோர பவ சஞ்சர பீடித்தானாம் அப்படின்னு சொல்ல. ஹிருத்யா நிபாந்தி, கடைசியா ஹிருத்யா நிபாந்தி அப்படி. அதனால மத்தத்துக்கெல்லாம் இது உண்டானா கூட கீதா பாஷ்யத்துக்கு பிரதானமா இந்த பத்தியானி கௌரவ சஞ்சர பீடித்தானாம் அப்படின்றது கீதா பாஷ்யத்தினுடைய தன்மையை இங்க சாதித்தார். அப்படி எனக்கேனாப்பி முதல்ல 4 பாஷ்யம் தீபம் சாரம் வேதாந்த சங்கிரகம், 2வது 3 சரணாகதி கத்தியம் ரங்க கத்தியம் ஸ்ரீவைகுண்ட கத்தியம், 4 3 7 ஆச்சு. 4வது இது இருக்கிறது கீதா பாஷ்யம் ஆச்சு. கிருத்யா நிபாந்தி. இன்னும் இங்க சுவாமி தேசியன் இந்த பிரிச்சது 4வது தான் இருக்குது. அங்கேயும் 9வது கிரந்தமான நித்தியம் தான் இருக்குது. அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே மேட்ச் பண்றது, பொருந்தப்படுறதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி இது ஒண்ணுக்கு ஒண்ணு. ஓஹோ, அப்ப இதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையா, அதனால இதை பொருந்து விட்டு அது சரி பண்ணிக்கணுமா அப்படின்னு அப்படி இல்லை. முதல்ல சொன்னேன் ஹிருத்யா நிபாந்தி, ஹிருதயத்தை அப்படியே கவரக்கூடியதா இருக்கு. அப்படியே இந்த ஹிருதயத்தை கவரக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி எத்திராஜருடைய ஸ்ரீசூக்தி இருக்கு. நித்திய கிரந்தம். நித்திய கிரந்தம் என்ன? எம்பெருமானுடைய திருவாராதனம். எம்பெருமானுடைய திருவாராதனம்ன்றது எம்பெருமான பிரீத்தி பண்றது. இப்போ நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? எம்பெருமான பிரீத்தி பண்றது தான். எம்பெருமான் திருவுள்ளம் உகக்க அப்படியே சாஸ்திரங்கள் எல்லாம் இல்லாத நேரவே எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பு அறிஞ்சு, நித்தியர்கள்லாம் எப்படி எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பு அறிஞ்சு கைங்கரியம் பண்றாலோ அதே மாதிரி இங்கேருந்து போற முக்தனும் நித்திய துல்லியாலா எம்பெருமானுடைய குறிப்பை நேரம் அறிஞ்சு அவ பண்றான். அது எம்பெருமான பிரீத்தி பண்றான். நாம இங்க என்ன பண்றோம்னா சாஸ்திரத்து மூலமா எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பை அறிஞ்சு நாம அந்த எம்பெருமானுக்கு உகந்த வழியில கைங்கரியம் பண்றோம், அவனை பிரீத்தி பண்றோம், திருவாராதனம் பண்றோம். திருவாராதனம் பண்றது அது எம்பெருமான மகிழ்விக்கிறதுனால நம்முடைய ஹதயமும் மகிழ. நம்ம மாட்டுக்கு விருந்தாளி வரா, அவளுடைய உள்ளத்தை நாம மகிழ்விச்சோம்னா நம்முடைய அவ மகிழ்ந்தாள்னா உடனே நமக்கு மகிழ்ச்சி வரும். அதாவது ஒரு ஆத்துல விசேஷத்துக்கு தலிகை பண்றா, தீபாவளி பண்டிகை நாள்ல தலிகை பண்றதுன்னா ஆத்துல இருக்கவா மொத்த பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாள்னா அந்த சந்தோஷத்தை பார்த்து தலிகை பண்ணக்கூடிய அம்மா என்ன பண்றா? சந்தோஷப்படுறா. இன்னைக்கு எல்லாரும் நன்னா இருக்குதுன்னு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோயேன் அப்படின்னு அந்த சந்தோஷம் மிகுதியினால அவளே கேட்டு சாப்பிட்டதுக்கோ இந்த இன்னொன்று தான் சாப்பிடு, நாளையிலேருந்து ஆஃபீஸ் போனா அது பெரிய அது இது இன்னைக்குதான் இதுதான் அப்படின்னு அந்த உள்ளம் கவர்ந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அவளே சாய்க்கிறா. அதை விட்டுட்டு இது அது நன்னாலேன்னு விட்டா அவ மகிழ்ச்சி இல்லைன்னா என்னமோ கஷ்டப்பட்டு பண்ணோம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டா, சரியா அமையலை அப்படின்னு இவாளுக்கு மகிழ்ச்சி போகுது. அந்த மாதிரி இந்த திருவாராதனத்து மூலமா எம்பெருமான மகிழ்விக்கிறோம். அதனால நம்முடைய உள்ளமும் அப்படியே கவர் மகிழ்ச்சியா இருக்குது.
ஹிருத்யானி பாந்தி. ஹிருதயங்கமமா இருக்கு. அந்த திருவாராதனம்ன்றது இந்த இடத்துல மறுபடியும் புரிஞ்சுக்கணும். இந்த திருவாராதனம் பண்ணத்தே அந்த இடத்துல நித்தியத்துல திருவாராதன பிரக்கிரியை தான் சொல்லியிருந்தாலும், அதாவது மணி அடிச்சு நாம திருவாராதனம் பண்ற மணி சேவிச்சு அந்த திருவாராதனத்துக்கு தான் சொல்லியிருந்தாலும், ஆரம்பத்துல நாம எப்படி தூய்மையாளனா வரணும், அந்த கரணம் பாஷ்ய கரணம் எல்லாம் சுத்தமா இருந்து திருவாராதனத்துக்கு வரணும்னு சொல்றது. இதுல கூட சொல்றது பாஷ்யாந்தர அப்படின்னு. அதாவது மானசீக ஸ்நானத்தை கூட உள்ளையும் புறத்தையும் தூய்மை பண்றதா அந்த பெருமாளுடைய கங்கை ஜலம் பாதோதகம் இருக்கு. அது நம்முடைய பிரம்மரந்தத்தின் வழியா உள்ளேயும் வெள்ளையும் நம்ம சுத்தி பண்றது. அந்த மாதிரியா உள்வெளியெல்லாம் சுத்தமா இருந்து அப்படிதான் திருவாராதனத்துக்கு வரணும்னு சொல்றது. உள் சுத்தி அப்படின்னு சொன்னா தயா சர்வபூதேஷு அப்படின்னு சொல்ல குணங்கள், அஹிம்சா பிரசமம் புஷ்பம்னு சொன்ன மாதிரி ஆத்ம புஷ்பங்களா வர்ணித்த 8 புஷ்பங்களை ஆன மாதிரி அதெல்லாம் கொண்டு தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழு. அதே மாதிரி சுச்சியாகவும் சாஸ்திரம் இசைந்ததாகவும் மனசுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்லாம் காண்பித்ததுனால எல்லா விஷயமும் அதுல அடங்கி போச்சு. நாம வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு எல்லாம் பண்ணணும். ராஜச தாமச பதார்த்தங்கள்லாம் விலைக்கு சத்துவகுண பதார்த்தங்களா வாங்கணும். அதை நாம சத்துவகுணத்தோட கூட இருந்து அதை பெருமாளுடைய சமர்ப்பிக்கிறதுக்கு நன்னா பண்ணணும். எல்லாம் அடங்கி போச்சு அதுல மொத்த விஷயமும். அதாவது சுவாஜிதைர் கந்த புஷ்பாத்யைஹி சுபை சக்தி அனுரூபதான்ற ரீதியில அந்த ஆர்ஜித திரவியங்கள்லாம் நம்முடைய சுபமா இருக்கணும். கந்த புஷ்பா சுபைஹி அதான் சுபமா இருக்கணும்னு சொல்லிட்டதுனால, அதாவது நாம சம்பாதித்த திரவியத்தை கொண்டு வாங்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அதுல அடங்கி போச்சு. அதனால அப்படியான நாமும் சுத்தனாயிருந்து நாம தூயோமாய் தூமலர் அப்படின்னு மலர்ன்றது மற்ற உபகரணங்கள் எல்லாத்துக்கும் மற்ற பொருள்கள் எல்லாத்துக்கும் மலர்ன்றது இது. அதனால அதுவும் தூய்மையா இருக்கணும். அப்படிலாம் சொல்லி இருக்கிறதுனால இந்த திருவாராதனம் தானே சொல்லியிருக்காரு அவர். மீதியெல்லாம் எங்க இருக்குதுன்னு இல்லை. அதனால சர்வ விஷயமும் அதுல அடங்கி போனதுனால அந்த திருவாராதனத்துல இப்படிதான் நாம திருவாராதனம் பண்ணவானதுனால அது எம்பெருமானுக்கு ஹிருதயங்கமமா இருக்குது. அப்படியே நமக்கும் அது ஹிருதயங்கமமா இருக்கு. அப்படிப்பட்டதான விஷயத்தை சொல்றது பிரத்யேகமா. மற்றதெல்லாமும் மற்ற கிரந்தங்கள் 9 கிரந்தங்களும் இதை காட்டுமாந்தாலும், ஆனா அந்த நித்திய கிரந்தத்துக்கு இது தன்னேற்றமா இருக்கு. அதனால நித்திய கிரந்தமாகப்பட்டது ஹிருத்யா நிபாந்தி யதிராஜ முனேர் வசாம்சி. இந்த யதிராஜரா இருக்காரு, யதிகளுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய அவருடைய முனின்னா மனநசீலர். அதாவது இப்படி 4 வகையான கிரந்தத்தை மனனம் பண்ணி அவர் அருளித்தார். ஏன்னா வேதமூல பிரமாணாத் அப்படின்னு வேதம்தான் எல்லாத்துக்கும் மூல பிரமாணம். அதனால முதல்ல வேதாந்த வாக்கியங்கள்லாம் ஒருங்க விட்டார். அந்த வேதத்துல 2வது அந்த வேதத்துல எல்லாத்த காட்டிலும் ஞாசமாகிற தபஸ் தான் வசதி அப்படின்னு சொன்னதுனால அந்த ஞாசமாகிற தபஸை காண்பிக்க கூடியது அந்த தபஸினால. என்ன உயர்ந்த தபஸை அனுஷ்டிச்சா உயர்ந்த பலன் வரும். அப்போ அவர பலன்லாம் தான்
இங்குற்றி அழியக்கூடிய பலன். அந்த உயர்ந்த பலனை காமிக்கக்கூடியது அதான் நம்முடைய அவர பலனாலதான் பகிரந்திர உபகுணம்லாம் நமக்கு இருக்குது. அதனால அதை ஓட்டக்கூடியதானே சத்தியத்திரயத்தை அருளினார் இந்த மனன செயலரா. எல்லா வேத வாக்கியத்தையும் ஒருங்குபடுறதுனால ஆகர்ஷணா நிகமாந்த சரஸ்வதி நாம்னு அந்த 4 கிரந்தத்தை அருளினார். இப்படி அந்த வேதத்துல இப்படி சொல்றதுனால அது என்ன பண்றது, நம்முடைய பகிரந்திர உபகுணம்லாம் ஓட்டக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த சத்தியான நியாசம்ன்ற தபஸ் இருக்குது, அதை விவரிக்கக்கூடியதான அத்தியத்திரயம். உச்சாட்டனானி பகிரந்திர உபகுணமான அதை ஓட்டக்கூடியது, அதுதான் அந்த நியாசம். அப்புறம் இங்குற்றைய வாழ்வு நாம சஞ்சரத்துல பீடித்தமா இருக்கிட்டே அதுக்கு பத்தியமா இருக்கணுமோ இல்லோ, அந்த ஜுவர காலத்துல நாம அவஸ்தப்படாத நல்லபடியா இருக்கணுமோ இல்லோ, அது நல்லன செய்யக்கூடியதா கீதா பாஷ்யத்தை அது மனன செயலரா இருந்து அதை பண்ணார். அதுக்கப்புறம் எப்பவும் நாம ஹிருதயம் சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய ஹிருதயம் சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய ஹிருதயாந்தரவர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் புகழ்ந்து இருந்தாதான். இப்போ நம்ம மாத்திர முன்னே சொன்னேன், விருந்தாளி வந்தாள்னா அவ சந்தோஷமா இருக்கா மாதிரி நாம நடந்தாதான் நமக்கும் சந்தோஷம். அவ சந்தோஷமா இல்லாதபடி நாம நடந்தோம்னா நமக்கும் சந்தோஷம் இல்லை. இப்படி வச்சுப்போம். அது என்ன, அவ சந்தோஷமா இல்லாதபடி நாம நடந்தோம்னா நமக்கு என்ன சந்தோஷம் இல்லையான்னு நாம பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சில பேர் விருந்தாளிய அவ அழையாத விருந்தாளியா வந்திருப்பா. சில பேர் விருந்தாளின்னு சொல்லிட்டு வருவாளே தவிர நமக்கு அவ விருந்தாளியா தோண மாட்டா, அந்த மாதிரி இருப்பா இதாத்துல. இதுக்கு முன்னே கூட நான் எங்கேயோ சொல்லியிருக்கேன், நீங்களே கேட்டுலாம் இல்லாத இருக்கேன். அதாவது ஆத்து சுவாமி ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கார். அவ மாமி காஃபி கொண்டு வர போறார். லௌகிக உதாரணம் சொல்றேன், காஃபி கொண்டு வர போறார். கேட்ல ஓசை கேட்கறது. உடனே ஊஞ்சல்ல இருந்து பார்த்தா தெரியும் இவர் வாங்க வாங்கன்னு அவளை சொல்றதுக்கு முன்ன இந்த காஃபி எடுத்துன்னு வர போறா இப்ப ஊஞ்சலுக்கு. அதனால இவர் இங்கேருந்து குரல் கொடுக்குற, அவளை எப்படி அவ கூப்பிடுறாரோ அந்த மாதிரி கூப்பிட்டு இவாள்லாம் வந்திருக்கா அப்படின்னு அங்க இன்டிமேஷன் கொடுத்துட்டு வாங்க வாங்க வாங்கன்ற. புரியுதா? இது 2 விதம். ஒரு விதம் என்னதுன்னா அவ நினைச்சுப்பா, நம்ம வாங்கன்னு எப்படி 4 தடவை அப்படி வாய் நிறைய கூப்பிடுறதுக்கு முன்னே தாமாத அவ உள்ள இருக்கவளையும் கூட்டு சொல்ற அவ வந்துட்டான்னு, எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறா பாரு நம்ம அப்படின்னு அவ வரவா நினைச்சுப்பா. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவ வரா, நீ இப்ப காஃபி எல்லாம் கொண்டு வராத, அவ போனா விட்டு நாம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம், அனாவசியமா அவளுக்கு காஃபி கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு இது உள்ளர்த்தம். ஆனா வரவாளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு உள்ளர்த்தம். எல்லாருமே இப்படி பண்றான்னு சொல்லல. இந்த மாதிரி முன்னாடியே அவளுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஏதோ இவெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 அப்படின்னா உடனே ஏன்னா வாங்க வாங்கன்னு சொன்னா யார் வர அவ பாட்டு கொண்டு தள்ளலாம், என்ன பண்றது அதுக்குள்ளேயும். அதனால முதல்ல அதை ஸ்டாப் பண்றதுக்காக அவ வரான்றத சொல்லிவிட்டா வாங்க வாங்கன்னு சொல்ல தெரியாது. இவா பாவம் நினைச்சிருப்பா, ஆத்துல அவளுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் இன்டிமேஷன் வாங்க வாங்கன்னு சொல்ற, உடனே அவளும் ஓடி வாங்க வாங்கன்னு அப்படின்னு. இப்போ இவாளை சரியா இவ உபச்சரிக்கல. அவ வந்தவா 5 நிமிஷம் தான் காரியமா இருந்தா கூட ஏதோ பார்த்துன்னு போறான்னு வச்சுப்போம். ஒரு அரை மணி பேச்ச நீச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இவாளுக்கும் காஃபி டைம் போறது, போட்டு வச்ச காஃபி ஆறி போறது, மறுபடியும் சூடு பண்ணணும், சாப்பிட்றதுக்கும் நாழி ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப அவ சரி அவாத்துல போறமே எதனா கிடைக்கும்னு நினைச்சிருந்தா அவளும் அவளையும் இவ சரியா ட்ரீட் பண்ணல. அதனால இவரும் பேசிட்டு மேல என்ன மேல என்ன மேல என்னன்னு சரி போயிட்டு வாங்கன்னு அரை மணியா பேசினா கூட ஒன்றும் தீர்த்தம் சாப்பிட்றியா காட்டு சாப்பிட்றியான்னு இந்த டயத்துல கேட்காது. அவளுக்கும் மனசு சரியா இல்லை,
இவாளுக்கும் மனசு திருப்தியா இல்லை. ஏன்னா இவாளுடைய காஃபியை போயிடுச்சுங்க. அதனால ஹிருதயம் அதுக்காக சொல்ல வந்தேன். அதே இன்னொரு இடத்துல அவளும் வரா அப்படின்னு சொன்னா அவளுக்கு சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வான்னு அர்த்தம். அவ வரமாட்டா, இவர் மாத்திரம் வாங்க வாங்கன்னு போய் சொல்லிட்டு வாசல்ல போய் கூட்டின்னு வந்து உட்கார வச்சா, நான் உள்ள வந்து நீங்க வரேன்னு சொன்னதுனால உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியோட வருவா ஒரு 4 நிமிஷம் கழிச்சு. இது வரவாளன்னா உள்ளம் குளிர மகிழ்விக்கிற காரியம். இந்த 2வது விதமா சொன்னது. அப்போ நமக்கும் உள்ளம் குளிரும். முதல்ல வரவாளுக்கு உள்ளம் குளிராத பண்றதுக்காக தானே அதை கொண்டு வரல. அதனால அவ 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்தா கூட ஓரிரவே ஊழியாயின்னு ஒவ்வொரு க்ஷணமும் எப்போ கூப்பிட்றா நாம எப்போ சாப்பிட்றது அப்படின்னு மனசை உறுத்திகிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல இந்த கதையை கொண்டு என்ன பண்ணணும்னா, ஹிருத்யானி பாந்தி, நம்முடைய ஹிருதயம் என்ன மனம் கவர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல இருக்கிறவாளுடைய அதான் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிறவாளை முதல்ல இருக்கிற எம்பெருமான மகிழ்விக்கணும். அப்பதான் நம்முடைய உள்ளமும் மகிழும். அதனாலதான் இந்த திருவாராதனம். அது அப்படி பாஷ்யக்காரர் அது பண்றார். அத சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர மானசீகமா குருவா ஏத்துண்டு அவர் எப்பவுமே எதிராஜ ஸ்ரீசுக்திய நிர்விஷ்டம் எதி சார்வ பௌமசாம் ஆவிர்த்தி வீரியவனம் அப்படின்லாம் சொல்லி இப்படிலாம் பண்றதுனால அவருக்கு எதிராஜ ஸ்ரீசுக்தியினுடைய தன்மை அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனியா விளங்குறது. அதே எதிராஜரை இத்தனை நாள் எதிராஜருடைய உபதேசத்துல அந்த உபதேச முதிரையில மெய் மறந்த சுவாமி தேசிகன் அந்த உபதேசத்தினால ஏற்பட்டதான இந்த 4 விஷயங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்கள் இதுலயும் ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதி நாம் அப்படின்னு சொல்றது வேத வாக்கியங்கள்லாம் ஒருங்க விட்டதுனால பெருமாளுக்கே இவர் ரொம்ப அந்த வேத மாதாக்கும் இந்த மாதிரி பண்ணி சுவாதீன பத்திகாம் சுத்தின்ற ரீதியில இவர் பண்ணினதுனால பெருமாளுக்கும் சந்தோஷம், அந்த வேத மாதாவுக்கும் சந்தோஷம், சுவாமி தேசிகன் அதான் பாஷ்யக்காரருக்கும் சந்தோஷம். எல்லா காரியத்தினாலுமே அதே மாதிரி சரணாகத்தினாலையும் தன்னுடைய சொத்து தங்கிட்ட வந்துடுத்து அப்படின்னு பெருமாளுக்கும் சந்தோஷம். வேதம் நாம காட்டின முக்கிய உபாயத்தை இவாள்லாம் அனுஷ்டிச்சு பெருமாள் திருவடிக்கு வந்தாலும் அதுக்கு சந்தோஷம். நாமெல்லாம் அல்லல் பட்டுண்டுவா பெருமாளத்தை போனோம் அப்படின்னு நமக்கு சந்தோஷம். அதனால பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாருக்கும் எல்லாத்தினாலும் அதே மாதிரிதான் பஞ்சர பீட்டிதானாம் அப்படின்னு பத்தியானின்ற போதும் எம்பெருமான் இதுவும் உள்ள உரையறானே, இதுவும் உள்ள உரையத்தே அவன் என்னமோ இவன் பாட்டு 2 பக்ஷி ஒரு மரத்துல இருக்குது. ஒண்ணு கர்ம பலனை புஜிக்கிறது, இன்னொன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு இருந்தா கூட அவன் பர துக்கத்தை பார்த்து அதை போக்கடிக்கணும், பரதுக்க நிவாரணம் பண்ணணும் அப்படின்ற சிகிச்சை உடையவனானதுனால இந்த பத்தியமா நடந்திருந்தா அவனுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், உடம்பு சரியா இருக்குதுன்னு. அந்த வைத்திய சாஸ்திரத்துக்கும் அது போல இந்த வேத மாதாவுக்கும் சந்தோஷம். அதே மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுனால நம்ம உள்ளமும் குளிர்றது, பெருமாளுடைய உள்ளமும் குளிர்றது. அந்த திருவாராதனத்தை காண்பிச்ச வேதமும் இப்படி எல்லாருக்குமே இது இந்த 4 விதமா இருக்கக்கூடிய விபாஷக்காருடைய ஸ்ரீசுக்தினால பிரமாணம் பிரமாதா பிரமேயம் பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாருக்கும் அது மகிழ்விக்கக்கூடியதா இருக்குது. இப்படியான ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையை பாஷ்யக்காரர்
இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அருளி இனியராகிறார். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்வசிரோபங்க பஞ்சான்ன பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரம் விஜயதாம்புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தரः ஆதிவன்ஷடகோபாக்கியேதி இந்திரோ ஜெயதாத்புவி ஆதிவன்ஷடகோபாதீனதி வர்யான் பதே நிசம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.